வணக்கம். இன்னைக்கு வந்து காங்கிரஸோட கேசி வேணுகோபால் அவர் சென்னைக்கு வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் திமுக சார்பில் வந்து தேர்தல் பேச்சுவார்த்தை குழு எதுவுமே போடலை. அதனால் வந்து வேணுகோபால் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டை வந்து மாற்றிருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மாற்றிருக்கிறாங்க. கேசி வேணுகோபால்கிட்ட வந்து கனிமொழி டெல்லியில் பேசியிருக்காங்க. முதல் ராகுல் காந்திகிட்ட வந்து பேசியிருக்காங்க. ராகுல் காந்தி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டார். எங்களுக்கு வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கேட்டகரியில் இருக்க சில முக்கியமான நிர்வாகிகள் வந்து நம்ம வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம், விஜயோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கனிமொழிகிட்ட பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறது என்னென்னா, எந்த கூட்டணிக்கும் நாங்கள் போகல, திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து பயணம் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு குறைஞ்ச அளவுக்கு சீட்டு கொடுத்தீங்க. அதில் தான் வந்து காங்கிரஸ்காரங்க அதிருப்தி ஆகிட்டாங்க. எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் இந்த சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு தொகுதியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அதே போல் நாங்கள் காங்கிரஸ் கமிட்டி மூலமாக பார்த்திங்கன்னா தேர்தல் குழு அப்படின்னு போட்டு 2 மாதமாச்சு திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கிறோம். திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணலை. அதனால் வந்து திமுக கூட்டணி அப்படிங்கிறது தொடரும், காங்கிரஸ் தொடரும். நீங்கள் அதை வந்து உங்கள் பிரதர்கிட்ட சொல்லுங்கள். அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. மீதியை வந்து கேசி வேணுகோபால்கிட்ட பேசிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே போல் கேசி வேணுகோபால்கிட்ட கனிமொழி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. பேசினாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கே வந்து தேர்தல் பேச்சுவார்த்தை குழு இருக்குல்ல, அந்த குழுவோட தான் பேச முடியும் கேசி வேணுகோபால். சரி, கனிமொழி வந்து டீட்டெயிலாக எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. அதனால் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி கன்ஃபார்ம். இன்னும் கூட்டணிகளை பலப்படுத்தணும். இன்னும் வந்து சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை திமுக நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து பேச்சுவார்த்தை குழு போடலை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் தரப்பில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. 2011 வந்து 63 சீட்டு வாங்கணும், திமுகட்ட கூட்டணியில் இருந்தப்போ வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு. அதே போல் 2016 41 சீட்டு வாங்கணும், 2021 25 சீட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்படியே குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து 63 சீட்டெல்லாம் வேணாம். 2016 கொடுத்தீங்கல்ல 41 சீட்டு, அந்த சீட்டை கொடுங்க எங்களுக்கு. எங்களுக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்கிற 2016 இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு 2026 இருக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. ஆனால் தொகுதி மட்டும் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாவேகா அப்படின்னு ஒரு கட்சி வந்தாச்சு. அதுக்கு எவ்வளோ யார் ஓட்டு பிரிக்க போகிறாங்க, எவ்வளோ ஓட்டு சதவீதம் பிரிய போகுது அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனையே. திமுக அதிமுகக்குள்ளே கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகள் தான் வித்தியாசம். இந்த 6% வாக்குகள் வந்து அந்த சைடு ஒன்று தாவேகா திமுக ஓட்டுகளை பிரிச்சிருச்சு அப்படின்னாலும் பிரச்சனை, அதிமுக ஓட்டுகள் பிரித்தாலும் பிரச்சனை கிடையாது. திமுக வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடும். திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுனால கூட்டணி பலத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பிரேமலதாவுக்கும் வந்து திமுக கூட்டணி போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற தொகுதிகள் வந்து டபுள் டிஜிட்டில் கேட்குறாங்க. இப்போ வந்து தேமுதிக கூட்டணியில் கொண்டு வரணும்னா உள்ளே இருக்கிற விசிகா, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களையுமே நம்ம வந்து பேச்சுவார்த்தை இவங்கள நடத்தணும். இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், முதலமைச்சர் நடத்தி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க அதிக சீட்டுகளை எதிர்பார்க்குறாங்க. கூட்டணி இன்னும் பலப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது இவங்கள்ட்ட வந்து ஆலோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஆலோசனை பண்ணி நம்ம இன்னும் தேமுதிகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும், நம்மளும் ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டை வந்து நியாயமாக கேட்குறது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும். அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி தேமுதிகட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தேமுதிகவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்க எத்தனை சீட்டு கேட்கணும்? டபுள் டிஜிட்டில் எதிர்பார்க்குறாங்க. அவங்களும் காங்கிரஸ் மாதிரியே வந்து விஜயகாந்துக்கு 5ன்னா ரொம்ப லக்கி நம்பர் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. டபுள் டிஜிட்டில் 5 வரணும் அப்படின்னம்னா 14 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சிங்கிள் டிஜிட்டில் தான் கொடுப்போம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் டிஜிட்டாக எவ்வளவு? இவங்களை எதிர்பார்க்குறது வந்து ஒரு 6 கொடுக்கலாம், இல்லை ஒரு 7 கொடுக்கலாம், ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திமுக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இவங்க வேறு 5 ரொம்ப ராசியான நம்பர்னு வேறு சொல்லிட்டாங்களா, 5 சீட்டு வாங்கிக்கோங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது. பிரேமலதா வந்து கடைசியாக திமுகவோட தான் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் வந்து எல்லா சைடுமே பேச்சுவார்த்தை ஓடுது. திமுக தேமுதிக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை வந்து ஒரு கன்ஃபார்மாக முடியக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.